என்னடா பல்லு 16 தெரியுது. ஏய் விஜயாமி போச்சா இப்படி போச்சா? நானே சபநாடி வந்திருக்கிற பொழுது இந்த வேடத்திலே நான் யாரா? நீ யாரு? உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா யாரு? நீ வவுத்துக்கு என்ன தம்ப? வித்துக்கா வழக்கம் போல சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. சோறு தம்பியா? ஆமா நான் பண்ணி பீச்சம்மே. பண்ணும் டீயும் இருந்துட்டாலும் நான் யாரு அறிக்கை செய்கின்றேன். அச்ச பயமின்றி நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீ செவிச்சாய்த்து ஆமோதிக்க வேணும்டா. ஆமா அசிமகர முறவாய நான் யார் தெரியுமா? யாரு? தாரா புகழ் படைத்த என் பேர் தான் யுதிஷ்டர் என்ற தர்மராஜன்டா. தர்மராஜா தர்மபுத்திர மகாராஜனுக்கு அப்படி தர்மபுத்திர மகாராஜனா இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரு? அப்படியா? ஓ வாப்மா வாப்மா காது கேட்கலையா? வாப்மா ஆம்பளைங்க ஆம்பளையா? ஆம்பளைங்க ஆம்பளை போய் என்ன செய்யலாம்? தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட ஆடியாடுறோம். சதிசண்டையா? ஏ பையா சாமி என் பேரு தர்மராஜனும். ஓ அப்பா அம்மா யாரு? தர்மரை பெற்ற என் தாய் தந்தை. எனக்கு மாதா பிதா என் அப்பா அம்மா. நான் யாருக்கு மகனாக பிறந்து? யாருக்கு மகனாக? அவங்க பேர் என்ன தெரியுமாடா? பேரு சொல்கிறேன்.
3000 தசை வினாடி தோல் நடுங்க தொடை நடுங்க தான் அங்கத்திலே சுமந்த என்ன பெத்த தாயி குந்தமா தேவியடா குந்தமா தேவி. தாயோ குந்தமா தேவி. ஆமாடா. அம்மா ஏமா இப்படி திடீர்னு சண்டை பண்ற? இன்னும் சத்தமா பேசு. அடி அப்பா என்ன சவுண்டா நாயம் பேசுறாங்க. தாய் குந்தமா தேவி. ஆமாடா. தந்தையார் தந்தையார் பாண்டுராஜன்டா பாண்டுராஜன். பாண்டு மகாராஜன். ஆமா. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் யார் யாரு பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? எத்தனை பேர்? யார் யாரு தெரியுமா? யார் யாரு? சொல்கிறேன்டா சொல்கிறேன். எட கூடி நல்லா தான் பிறந்த உள்ள போய் ஒண்ணு கூட்டிட்டு போ. நான் தான்டா தாரா புகழ் படைத்த என் பேர் தான் தருமராஜா. அது மட்டுமல்ல 12000 பலம் படைத்த பலமுள்ள வீமசேனனே எனக்கு நேர் இல்லையண்டா. வீமசேனன். அது மட்டுமல்ல கெடுகெடு அச்சுணன் சேஷ வாகனன் நற்குணன் பற்குணன் சற்குணன் வில்லாளி விஜயன் தேர்பாகன் தனஞ்சயன் பேடு சவியன் சாட்சி என்று பல வெற்றி பெயர்ல குவித்திட்ட அந்த காண்டா வனத்தை எரித்திட்ட என் தம்பி அர்ஜுன மகாராஜன் நடுபிறந்த நாயகன்டா. நாயகன். நாங்க 3 பேரும் என் பெரிய தாயி குந்தமா தேவிக்கு பிறந்தவங்க. குந்தமா தேவிக்கு. ஆமா. நாம முடிதெடுத்த நகலன் சாத்திரத்தில் கொடிவல்லன் சகாதேவன். அது மட்டுமல்ல எங்க ஆசைக்கும் அழகுக்கும் ஒரே தங்கைடா. ஒரே தங்க. அதுதான் சங்குபதிடா சங்குபதி. தங்கையாகப்பட்டது சங்குபதி. இந்த 3 பேரும் என் சிறிய தாயி மந்தார அம்மாளுக்கு பிறந்தவங்க. மந்தார அம்மாவுக்கு. ஆமாடா. சரி சரி. இருந்தாலும் உன் நாடு எந்த நாடு? அப்படி ஆகினோம் உலக 56 நாடு இருந்துட்டாலும் என் தங்கா சங்குபதி இருக்கும் இடத்த இந்த பாண்டவர்கள் எப்போடா கண்டறிந்தோம்? எப்ப கண்டறிந்தீங்க? நன்றி. நாங்களும் சத்திரியர்களும் அப்படின்னா மாதத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை அன்று வடகோடி காடகம் சென்று வேட்டையாடனா தான் எங்க குலமாகப்பட்டது விருத்து கிடையும். அப்படி இருக்க 5 சிறு வயது நாங்க ஒரு நாள் அன்று நாங்க 5 ராஜாக்களும் என் மாமனுடைய அருளால துணை கொண்டு வடகோடி கானகம் வேட்டையாடி சென்றோம். வேட்டையாட போனீங்க. வேட்டையாடி முடித்து விட்டு பெருத்த ஒரு ஆலமரம். ஆலமரம். அந்த ஆலமரத்து அடியிலே நாங்க 5 ராஜாக்களும் நிழலுக்காக அமர்ந்தோம். இருந்தாலும் வேட்டையாடி கலப்பாலியா. அதனால எங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாகிவிட்டது. அதனால எங்க அண்ணன் என் தம்பியாகப்பட்ட வீமசேனனை வரவழைத்தோம். தம்பி இருப்பதோ 4 திசை. அதனால மேற்கு திசை செல்லாத
ஒரு கட்டளை 3 திசையும் சென்று எங்க தாகவனை நீதான் தீர்க்க வேண்டும் என்று பெருத்த ஒரு மண்பாண்டத்தை கையில கொடுத்து நாங்க தண்ணிக்கு அனுப்பிச்சு வைத்தோம். சரி சரி. அண்ணன் பேச சிறமேல ஏற்ற என் தம்பி வேவன் 3 திசையும் சென்று பார்த்தான். 3 திசையுமே தண்ணி காணவில்லை. நாங்க தான் மேற்கு திசை போகக்கூடாது என்று கட்டளை இட்டோம்ல. இருந்தாலும் என் தம்பியாக கேட்ட வீமசேனா எப்பொழுதுமோ எங்க பேச அவுத்துக்கு மட்டும்தான் ஆமாம்பா, பின்னாடி போய் அதை மறந்து விடுவான். அந்த சொல்லை மதிக்காம மேற்கு திசை சென்றான். மேற்கு திசையில ஒரு அருவி ஓடிக்கொண்டிருந்தது தண்ணி. அங்க போய் இந்த மண்பாண்டத்தை போட்டு தண்ணி மோக்க அந்த எல்லை அந்த நாட்டை யாரு ஆண்டு கொண்டிருந்தாங்க? சிவகிரி ராட்சதன் அப்பா பூதராட்சதன் மகன். மகனே, யாரே ஒருவன் கருத்தமேனி பெருத்த உருவம் நம்ம அனுமதி இன்றி நம்ம அறிவினில யாரே ஒருவன் தண்ணி மோக்குறான், கேட்டு கேள்வி இல்லாம அவன் யாராகணும் அடித்து நம்ம அரண்மனை வாயில் முன்பாக கட்டி வைடா என்று கட்டளையிட்டான் சிவகிரி ராட்சதன் மகன் பூதராட்சதன் கிட்ட. அப்பம் பேச்ச சிறமையாட்ட பூதராட்சதன் என் தம்பியாகப்பட்ட வேணன் அடித்து அரண்மனை வாயில் முன்பாக கட்டி வைத்து விட்டான். பீமனை கட்டி வச்சுட்டான். ஆமா. சரி சரி. நாங்க 4 பேரும் போனவன் பொழுது அர்த்தமாகி விட்டது. இன்னும் நம்ம இருப்பிடம் அல்ல, என்ன ஆயிருப்போம் எவடம் ஆயிருப்போம் என்று நாங்க அழுத கண் சிந்தனையாக என் மாமன் ஆதிமாயன வேண்டினோம். மாமா, என் தம்பியாகப்பட்ட வீமசேனம் ஒண்ணுமே வரவில்லையே, என்ன மாமா ஆயிருப்பான் எவடம் ஆயிருப்பான் என்று பதித்தோம் திடித்தோம். அப்பொழுது என் மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் உடனே பிரஜண்டமாகி, ஆனா தர்மராஜா உன் தம்பி வீமன் எங்க இருக்கிறான் தெரியுமா? சிவனந்தாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய பூதராட்சதன் மகனாகப்பட்ட சிவகிரி ராட்சதனை அனுப்பிச்சு வைத்து கட்சித்தான். அப்பொழுதுதான் என் மாமன் சொன்னாரு, அர்ஜுனா 12ஆம் பலம் கொடுத்த வீமனாலேயே ஜெயம் பெற முடியவில்லை, கேவலம் இந்த வில்லவைத்தை அவங்க எப்படி நீ ஜெயிக்க போற? உன்னை போல 1000 அர்ஜுனன் ஒண்ணு சேர்ந்தாலும் அந்த சிவகிரி ராட்சனும் பூதராட்சனும் கொல்ல முடியாது. அவங்கள மடிப்பதா இருந்தா அண்ணனை மீட்டு வருவதா இருந்தா ஒரு தந்திரம் செய்யணும். என்ன தந்திரம்? எப்படின்னா, நீ என்னுடைய அருளால விஜயா பெண்ணு வேடம் கொள்ள வேண்டும். விஜயா பெண்? ஆமா. அந்த சிவனந்தாபுரி எல்லையில 60 அடி செப்பூச்சி கம்பத்தை நாட்டி நீ பரதநாட்டியம் ஆடணும். பரதநாட்டியம். பெண்ணென்றா பேயாசை பிடிக்கவன் பூதராட்சதன். உண்மையில ஆசை கொள்ளுவான், அழுவான், கதுவான், கத்துவான், உண்மையில ஆசை ஆசை என்று ஏக்கம் கொள்வான். நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை நான் திருமணம் செய்வதாயிருந்தா உன் தந்தையாரை வெட்டி என் கம்பத்துக்கு காவு கொடுத்தீனா உன்னை நான் மனமுடிக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ளு. அப்படின்னு மாமன் சொல்றாரு. ஆமா. சரி சரி. பெத்த தகவன் என்று அறியாத அதே போல என் தம்பி சிவனந்தாபுரி எல்லையில 60 அடி கம்பு செப்பிச்சு கம்பத்தை நாட்டி விஜயா பண்ணு வேடம் கொண்டு பரதநாட்டியம் ஆட என் தம்பி மேல ஆசை கொள்ள உன் தந்தையாரை வெட்டி என் கம்பத்துக்கு காவு கொடு என்று என் தம்பி அர்ஜுனன் சொல்ல அதே போல தந்தை என்று பாராத பெண்ணாசை பிடிச்ச அந்த பூதராட்சதன் அப்படியே சாமி கும்பிடும் மேல குனிய வச்சு கம்பத்துக்கு காவு வெட்டி விட்டான். கம்பத்துக்கு காவு கொடுத்து விட்டான். அப்படியே வெட்டிவிட்டான் பூதராட்சதன். ஆமா. விடிய காலம் என் தம்பி பெண் கோலத்துல போகணும். அந்த பூதராட்சனுக்கு போகணும் போக கூடாதா? வாக்குறுதி கொடுத்தது தானே. இதே போல சொல்ல, மாமா இது மாதிரி செஞ்சு விட்டு நாளைக்கு மணக்கோலம் பூண்டு போகணும். என்ன மாமா செய்வது? என்னையே நம்பி இருக்கிறார்கள் என் அண்ணன் தம்பிமார்கள். துரியோதனுடைய சேனையை நானே அழிக்கணும் அப்படின்னு என்னத்தான் நம்பியிருக்காங்க. நான் என்ன மாமா செய்வது என்று என் தம்பி அர்ஜுனன் சொல்ல ஒன்றும் பயப்படாதீங்க. உனக்கு பிறந்த தங்கச்சி ஒரு தங்கச்சி இருக்கா. அது எப்பொழுது? உன் தந்தை யார் வடகோடி காணக வேட்டையாட போவேன். யாருக்கு? திருதராட்டினுக்கு மந்திரி வேலை பார்க்க. அப்ப ஒரு மானாகப்பட்டது ஒரு புதருக்குள்ள இருக்க. மான்கள். ஆமா. புதருக்குள் குருபத்திரியும் அனுபத்திரரும் 2 பேரும் மான் வேடம் கொண்டு காமத்திலேயே அதிகமா காமம் கொண்டது இது கவரிமான். பெண்மான் ஆண்மானாக உருவம் மாறி அந்த புதருக்குள்ள புணர்ந்துகிட்டு இருக்க. மாண்டான் என்று வானம் போட என் தந்தையா அவர் பார்த்தார் சாபம். அடேடே பாண்டுராஜனே, எங்கள் 22 பேரையும் காம குரோதம் கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களை மடித்தாய் அல்லவா? உன் மனைவி மாற சேர்கின்ற பொழுது உன் சிரமாகப்பட்டது 2 சுக்காக வெடிக்க வேண்டும் என்று 1000 சுக்காக வெடிக்க வேண்டும் என்று சாபத்தை சபித்தார். யாரு? அமுத தந்தி முனிவர். அந்த சாபத்தை பெற்று வந்தார் தந்தையா. என் சிறிய தாயார் ஈர ஆடையாட குளிக்கிறார். ஈர ஆடையாடு இருக்க சாபத்தை மறந்து என் தந்தையார் சிறிய தாயார புணர. அப்பொழுதுதான்
என் அமுத தந்தி முனிவர் சாபம் என் தந்தையார் 1000 சொக்காக வெடிக்க என் தந்தையார் விந்தாகப்பட்டது அந்தர மார்க்கமாக பறக்க என் ஸ்ரீமந்த நாராயணன் சங்கு நாள் ஏந்தி சமத்துவ மகாராஜனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். ஆமா, யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க. உன் தங்கை பாண்டுராஜனுக்கு பிறந்த சமத்துவ மகாராஜனிடத்தில் சங்குபதி என்று பெயர் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவளை மனக்கோலம் கொண்டு கூட்டி போலாம், பயப்படாத அர்ஜுனா என்று என் தம்பி அர்ஜுனிடத்தை தகுதின்னு சொன்னார் ஆதிமாயன். அதே போல ஐவராஜாக்களும் போய் என் தங்கையால் அழைத்து அந்த பூதராஜனுக்கு திருமணம் செய்ய. ஆனா ஒரு விஷயம், உன்னிடத்தில் ஒரு அக்ரோணி சேனை இருக்கிறது. துரியோதனாளுக்கும் பாண்டவருக்கும் ஏதோ ஒரு போர் மனம் நடக்கும். உன் மச்சனுக்கு இந்த ஒரு அக்ரோணியை தானமாக கொடு என்று அப்பொழுது சபர்தம் வாங்கினார். அதனால பூதராஜனுடைய பேரு பூதராஜ் தான். அவங்கிட்ட ஒரு அக்ரோணி சேனை இருந்தபடியா அன்று முதல் பூதராஜனுடைய பெயர் நீக்கி அவனுக்கு போர் மன்னன் என்று பெயர் சூட்டினார். போர் மன்னன் யாரு? என் மாமன் ஸ்ரீமந்த நாராயணன். அப்பொழுதுதான் யுவராஜாக்களும் என் தங்கா சங்குபதி இருக்கும் இடமே தெரிஞ்சது. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுதான். இது வரைக்கும் சங்குபதி வீட்டுக்கே நாங்க போனதல்றா. சரி கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு சரி. அன்னைக்கு பார்த்ததுதான் என் தங்கச்சி வீடு எங்க இருக்குது எவ்வளவு இருக்குது எங்களுக்கு தெரியாது. முத பார்த்ததும் அன்னைக்கு தான். ஆமாடா, கடைசியா பார்த்ததும் அன்னைக்கே தான். இருந்தாலும் இல்லப்பா தங்கச்சிக்கணும் எப்படா அருமையா போச்சு. அப்படி ஆகினோம் என்ற நினைத்துல நானே என்னடா வந்த காரணம் படியில பார்க்கலாம். முஸ்லிம் பண்டிகை ராம்ராஜ் முதல் தேதி இதோ நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி பெண்கள் எழுதும் நிறுவம். அந்த ஆரவள்ளி பெண்ணுக்கும் எங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? எதற்காகடா நிறுவம் வந்திருக்கணும்? அதான் படிக்கிறேன். முழுசா படி பார்க்கலாம். ஆரவள்ளி பெண்கள் எழுதும் நிறுவம். அடே தர்மா. ஆமா, என்ன நெஞ்செழுத்தா இருக்கா? என்ன அப்படி தவறு செய்தோம்? ஆமா, உன் தம்பியாகப்பட்ட பீமச்சேனன் நேற்றைய தினத்துல வந்து இந்த நெல்லூர் பட்டணத்துல வந்து ஆரவள்ளி வைக்கும் பந்தயத்துல தோற்று சிறைச்சாலையில் போட்டிருந்தோம். தப்பி ஓடி வந்து விட்டான். உன் தம்பியாகப்பட்ட பீமச்சேனனுக்கு கொண்டு வந்து கட்ட வேண்டிய கப்பு பணம் கட்டினா ஆச்சு, இல்லனா நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு ஆரவள்ளி பெண்கள் லிகுதி அனுப்பியிருக்கிறாங்க. சண்டாள பாவி சதிகாரம் ஏமனுக்கு ஒண்ணுமே புரியவில்லையே. ஆமா, முன்னாடி தானே சொன்னோம். ஆமா, எல்லா திசையும் போ, மேற்கு திசை போகாத அப்படி என்று. ஏண்டா அது இன்னொன்னு போட்டுக்கிறாங்க பாரு. என்ன? உங்க ஆம்பளைங்களுக்கெல்லாம் முகத்தல மீச, இந்த ஆரவள்ளி பெண்களுக்கு முழங்கால மீச. ஓ, என்னடா செய்வது? அது யாருங்க சரிக்கிறது? அப்படி ஆகினா. ஆனா தம்பிக்கு வேமனுக்கு சண்டை சாப்பாடு. என்ன அறிவுரை சொன்னாலும் அவ்விடத்திலே போட்டு விட்டு பின்னாடி போய் மறந்துடுறான். இருந்தாலும் கள்ள குறவன் போல் இரவோடு இரவாக சந்தன குலத்துல பிறந்து தப்பித்து வந்தது தவறா இல்ல நீதியாடா? இது தவறுங்க, அநீதிடா. அநீதி. ஆமா, இது ரொம்ப கேவலம். எங்க இருக்கான எவடம் இருக்கான தெரியவில்லை, வந்திருக்கான என் கண்ணிலே காணவில்லை. இருந்துட்டாலும் இது மாபெரும் தவறு. சரியான சந்திரகுலத்தில் பிறந்த மன்னர் ஆகினோம். உன் தம்பி செய்த வேலை இது பெரிய மாபெரும் ஒரு குற்றம். பந்தயத்தில் தோறி விட்டான். தோத்தம் வந்து கட்டுப்பட்டு சிறையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? தப்போ ரைட்டோ, சிறையில போட்டா சிறையை விட்டு தப்பிக்கிறோம் ஒரு மனுஷனே கிடையாது. இருந்துட்ட போதிலும் ரொம்ப கொடுமை கேவலம், எங்க குலத்திற்கு அவமானம். அப்படியா இருக்கக்கூடாது. இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை தென்படுகிறது. என்ன யோசனை? ஆண்டி முதல் அரச வர, தோட்டி முதல் தொண்டமா வர, அச்ச பெச்சகாரம் யாராகினும் சாத்திரம் என்பது பொதுவிடா. அதனால இந்த ஆரவள்ளி மாதர்களுக்கும் என் தம்பியை மீட்பதா இருந்தா யாரால மீட்டு வர முடியும் என்று என் தம்பியாகப்பட்ட சாஸ்திரத்தில் கொடிவேந்தன் சகாதேவன் அவனை வரவழைத்து நான் சாதகம் போட்டு பார்க்கணும். அப்படியா? ஆமாடா, எதா இருந்தாலும் நேரா சண்டை, பொம்பளையா இருந்தாலும் படையெடுத்து கேவலமா போவது அது தவறு இல்ல, நீதி அல்ல. ஆமா, அதனால சாதகம் போட்டு பார்க்கலாம். யாரால அழிவு என்று அந்த அழிவு யாரால இருக்குதுன்னு சொன்னா அவனைத்தான் அனுப்பிச்சு வைக்கணும் ஆரவள்ளி மாதிரி இடத்தில். நாம போனா வீமனே ஜெயிக்க முடியல. ஆமா, பிறகு நாம எந்த ஜனை கொண்டு போய் ஜெயிக்க போறோம்? அதெல்லாம் முடியாது. அதனால அந்த சாதகத்தை கணிக்கணும். என் தம்பியாகப்பட்ட சகாதேவனை தர்மராஜார் வரவழைத்தார் என்று அது சீக்கிரமாக அந்த ராஜா குழு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு மந்திரி இவ்விதமாகத்தானே தாரா மகாராஜன் தன் தம்பியாகப்பட்ட பீமனா சகாதேவன்
அபிமன்னனா? அதே நேரத்தில் அபிமன்னன் வருகிறான், அவரால் மற்ற விஷயம்.